friends, today's special Dorayaki pancake. இன்னைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து pancake சமைக்க போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 cup. அப்படி உங்கள்கிட்ட கேக் ஃப்ளார் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 கப்புக்கு 4 tablespoon white sugar, 2 முட்டை எடுத்துக்கங்க. சாக்லேட் எடுத்துங்க, ரொட்டிக்கு போடுற சாக்லேட் ஸ்ப்ரைட். எசன்ஸ் வெனிலா 1/2 teaspoon. ஹனி 1 tablespoon. இப்போ நம்ம பட்டர் செய்யலாம் பேன்கேக்குக்கு. அதுக்கு ஒரு எம்டிமான பவுல் எடுத்துங்க, 2 முட்டை எடுத்துங்க. முட்டையை வந்து அதில் உடச்சி விடுவோம். சுகர் 4 tablespoon சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி 1 tablespoon. எசன்ஸ் வெனிலா 1/2 teaspoon. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சுகர் கரையணும், கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம எடுத்து செஞ்ச மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மணிக்கு ஜலிச்சிருவோம் மாவை. ஸோ ஜலிச்சிட்டாக்கா அந்த மாவு நல்லா சுத்தமாயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தேவைப்பட்ட தண்ணி ஊற்றுங்க. நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி யூஸ் பண்ணேன், 1/2 கப். நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கிறப்ப அந்த பட்டர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் லேஸாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்க தான் அந்த பக்கம் அழகாக வரும், இந்த திக்னஸ்ஸு. இப்போ நம்மளுக்கு அழகான பட்டர் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருக்குது, இதோட தண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். நூல் மாதிரி ஊற்றணும். ரொம்ப வந்து வாட்டரியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த நூல் மாதிரி ஊற்றுறப்ப ஊற்றுனுச்சுனாக்கா அது வந்து நல்லா கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சமைக்கலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் எடுத்துச்சிங்க. சூடான பிற்பாடு எண்ணெய் எதுவும் பாய்க்க வேணாம். ஸோ இந்த மாவு ஊற்றினாலே போதும். இது வந்து நம்ம எண்ணெய் பாய்க்கிறதுனால இது நல்ல ஒரு டயட் ஃபுட் கூட சொல்லலாம். ஸோ மெதுவாக ஊற்றுங்க. நீங்கள் ஒருடைய ஊற்றுனீங்கனாக்கா நிறையா பெருசாகிடும். அதனால் நீங்கள் மெதுவாக ஊற்றுனீங்கனாக்கா அது போதுமான சைஸ் வரும் உங்களுக்கு. அந்த பேன்கேக்கோட சைஸ் வந்ததும் ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் ஒரு சின்ன கரண்டி தான் எடுத்தேன் இதுக்கு, கறி கரண்டி. நெருப்பு வந்து அனல் குறவா வச்சுடுங்க. குறவா வச்சுட்டு அது வேக விடுங்க. நடுவில் பாபிள்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அது குக் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஓரத்தெல்லாம் ஒரு மாதிரி க்ரஸ்ஸாக குக் ஆகிடுச்சுன்னா நிறம் மாறிடும். இப்போ பாருங்களேன், நடுவில் வந்து அந்த பாபிள்ஸ்லாம் பொயிலாம் வருது. இந்த ஓரத்தெல்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து திருப்பி போடணும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அடுப்பு வந்து மெதுவாக வச்சுட்டு ரொம்ப வேகமாக வச்சுட்டிங்கனாக்கா அடி பிடிச்சிடும். இப்போ நீங்கள் எடுக்கிறப்ப கரண்டியில் ஒட்டக்கூடாது, ஏன்னா அந்த ஓரத்தில் வந்து வந்துருச்சு பாருங்களேன், க்ராஸாக இருக்குது. ஸோ இப்போ திருப்பி போட்டுருங்க. கலர் தான் இப்படி இருக்கு, ஆனால் தீயே கிடையாது. கலர் தான் இந்த மாதிரி காட்டுது எனக்கு அந்த சூடான பாத்திரம்னால. பாருங்களேன் இவ்வளோ அழகான கலரு. ஸோ 1 minute திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். அதே போல் இன்னொரு பேன்கேக் ஊற்றுவோம், பேன்கேக் செய்வோம். ஸோ நான் ஒரு கரண்டி மாவு ஊற்றுனேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். மேலே வந்து பூயே வரணும், பபிள்ஸ் வரணும். இந்த ஓரத்தில் நல்லா வந்தோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும், இந்த ஓரத்தெல்லாம் குக் ஆயிடுச்சு இல்லையான்னு.
ஓரத்தில் குக் பண்ணலனாக்கா நீங்கள் வந்து அப்போ கரண்டிச்சிங்கனாக்கா அப்போ கரண்டிலே ஒட்டிக்கும். பாருங்களேன், ஓரத்தில் நல்லா குக் ஆச்சு, கொஞ்சம் ஹார்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு 1 மினிட்ல எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகான கலர் வந்திருக்கு. ஸோ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுக்க சிரமமாக இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு திருப்பி போட்டுங்க. தூக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதே போல் இருக்கிற மற்ற மாவையும் போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் சுட்டு எடுத்த பேன் கேக்கை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் நீங்கள் வந்து சுகர் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போ இன்னொரு பேன் கேக் வச்சு இந்த மாதிரி சைக்கிள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாக்கா அது நல்லா மூடிக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போ அதே கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்கு உள்ளுக்குன்னு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சன்விஷ் மாதிரி இருக்கும். நடுவில் சாக்லேட்டு இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதே போல் வேறு பேன் கேக் கொடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சாக்லேட்டு. சாக்லேட்டில் இனிப்பு இருக்கிறனால நீங்கள் பேன் கேக் நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நீங்கள் குறைக்கனா கூட குறைச்சிக்கலாம். அரௌண்ட் 2 டேபிள் ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சீனியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பாடலாம். இது நம்ம ஸ்நாக்காகவும் எடுக்கலாம். காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் கூட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த நியூ ரெசிபியில் மீட் பண்ணுவோம். ஓகே, thanks for watching. God bless you. Take care. Bye bye. Stay home. Happy cooking. Drop it.